ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான படிவத்தை அனைத்து தரப்பிற்கும் அதிமுக அவைத் தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் அனுப்பிய நிலையில் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி அவர் செயல்பட்டுள்ளதாக ஓபிஎஸ் தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளரை பொதுக்குழு முடிவு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்களும் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியது. இடைத்தேர்தலில் மனு தாக்கல் செய்ய இன்னும் ஓரிரு நாட்களே இருந்ததால் அதிமுக வேட்பாளர் தேர்வுக்கான ஒப்புதல் படிவங்களை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் அனுப்பி வைத்தார். முன்னாள் அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவு பொதுக்குழு உறுப்பினர்களான வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர், மனோஜ் பாண்டியன் உள்ளிட்டோருக்கும் அதிமுக வேட்பாளரை தேர்வு செய்வதற்கான படிவத்தை அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் அனுப்பி வைத்தார். அதில் எடப்பாடி பழனிசாமி முன்மொழிந்த தென்னரசுவை வேட்பாளராக தேர்ந்தெடுக்க சம்மதம் எனில் ஒப்புதல் அளிக்கிறேன் என்று இக்கடிதத்தில் இணைக்கப்பட்டுள்ள வாக்குச்சீட்டில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தங்களின் விருப்பம் வேறொரு வேட்பாளர் எனில் அதை வாக்குச்சீட்டில் குறிப்பிட்டுள்ள இடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம், பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்பொழுது எடப்பாடி தரப்பைச் சேர்ந்த தென்னரசுவை மட்டும் வேட்பாளராக முன்மொழிந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். தங்கள் தரப்பைச் சேர்ந்த செந்தில் முருகனின் பெயரை குறிப்பிடவில்லை என்றும் உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி அவைத்தலைவர் தமிழ்மகன் ஹுசைன் செயல்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளனர். அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் ஹுசைன் அவர்கள் நடுநிலை தவறியது. உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர் என்ற பதவியையும் அறவே புறக்கணித்துவிட்டு எடப்பாடி பிரிவினின் முகவராகவே இயங்கியிருக்கிறார். முன்னதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இபிஎஸ் தரப்பு உச்சநீதிமன்ற உத்தரவை 100% பின்பற்றி உள்ளதாக கூறினார். ஓபிஎஸ் தரப்புக்கு அனுப்பியாச்சு. ஓபிஎஸ் தரப்புக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட் அனுப்பியாச்சு. அதே போன்று கழகத்தினுடைய அவைத்தலைவர் திரு தமிழ்மகன் ஹுசைனுடைய வாட்ஸ்அப்ல இருந்து மெசேஜ் கொடுத்தாச்சு. அதே போன்று அவருடைய இமெயில இருந்து மெசேஜ் கொடுத்தாச்சு. அதே போன்று கடிதமும் நேரடியாக வந்து நம்முடைய தலைமை கழகத்தில் வந்து பணியாற்றுகின்ற பணியாளர்கள் அவங்களே போய் நேரடியாக வந்து அந்த கடிதத்தை சர்வ் பண்ணியிருக்காங்க. அதனால இதுல வந்து உச்சநீதிமன்றம் அந்த வழிகாட்டுதலை 100% அளவுக்கு வந்து முழுமையாக நாங்கள் வந்து பின்பற்றியிருக்கோம். வரும் 7ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்ற நிலையில் இபிஎஸ் தரப்பு வேட்பாளர் தென்னரசு இன்னும் வேட்புமனு தாக்கல் செய்யவில்லை. அவருக்கு பொதுக்குழுவில் ஆதரவு கிடைத்து தடைகள் எதுவும் இன்றி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவாரா என்பது அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் பாஜகவை மையப்படுத்தி அரசியல் நடப்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்படுவதாக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விமர்சித்துள்ளார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தங்கள் கூட்டணி வேட்பாளர் EVKS இளங்கோவனை ஆதரித்து அமைச்சர்கள் உட்பட திமுகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அமைச்சர் தாமோ அன்பரசன், பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி உள்ளிட்டோர் ஈரோடு நாச்சியப்பா வீதி, அகில்மேடு பகுதிகளில் வாக்கினை சேகரித்தனர். இதேபோல கிருஷ்ணபாளையம், வைரபாளையம் உள்ளிட்ட இடங்களில் வீடு வீடாக சென்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வாக்கு சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஸ்மார்ட் மீட்டர் பொருத்திய பிறகு மாதாந்திர கணக்கீடு எடுக்கப்பட்ட மின் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று கூறினார். அது மாதிரி நீங்க சொல்லக்கூடிய நபர் கட்சியில எவ்வளவு பேர் உறுப்பினர், அது மிஸ்டர் பார்ட்டி சார், எவ்வளவு பேர் உறுப்பினர் இருக்கான்னு சொல்லுங்க, எவ்வளவு பூத்து கமிட்டி போட்டிருக்கான்னு சொல்லுங்க. எங்களுக்கு எல்லா இடத்துலயும் 238 பூத், ஈரோடு கிழக்குல 238 பூத்லயும் பூத்து கமிட்டி அமைக்கப்பட்டு வீடு வாரியாக வாக்காளர்கள் சரிபார்க்கப்பட்டு இப்பொழுது பணிகளை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். அதனால வந்து நீங்க தயவு செஞ்சு இல்லாத ஒரு நபரை இருக்கிற மாதிரி காட்டி அந்த கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ வந்து தேர்தலே வந்து அவங்களை மையப்படுத்தி தான் தேர்தலே நடக்கிற மாதிரி ஒரு கருத்தை உருவாக்க வேண்டாம். தஞ்சாவூர் மற்றும் நாகை மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அமைச்சர் சக்கரபாணி மற்றும் MRK பன்னீர்செல்வம் நேரில் ஆய்வு செய்தனர். கடந்த சில நாட்களாக டெல்டா மாவட்டங்களில் பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு காத்திருந்த பல ஆயிரம் ஏக்கர் பரப்பிலான சம்பா மற்றும் தாளடி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமாகின. குறிப்பாக தஞ்சாவூர் மாவட்டம் திருவோணம், ஒரத்தநாடு, பேராவூரணி, பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் மழையால் நெற்பயிர்கள் அடியோடு தண்ணீரில் சாய்ந்தன. சுமார் 41,000 ஏக்கரில் நெற்பயிர்களும் 1,600 ஏக்கரில் உளுந்தும் 1,200 ஏக்கர் பரப்பில் நிலக்கடலை செடிகளும் பாதிக்கப்பட்ட நிலையில் உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காலந்தவறிய பருவமழையினால இது மாதிரி ரொம்ப ஏகப்பட்ட விவசாயிகளுக்கு சேதமாயிடுச்சு. அது என்ன அப்படின்னாக்கா ஏற்கனவே இப்போ ஒரு மணிக்கு வந்து 2,500 ரூபா வாங்கிட்டு இருக்காப்புல. அது நல்லா இருந்தால் தான் அது
இப்போ நல்லா இல்லை அப்படிங்கும்போது இப்போ இது என்ன ஆகுனாக்கா வர்றது வருமானமோ எங்களுக்கு வந்து ஒரு 12 மூட்டை 10 மூட்டைங்கிற இடத்துல 4 மூட்டை 3 மூட்டை தான் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாக்கி பூரா எல்லாம் முளைச்சிரும், இன்னும் ஒரு 2-3 நாளில் முளைச்சிரும். அந்த கண்டிஷனில் இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து அரசாங்கத்தில் இதுக்கு தகுந்த ஒரு 22% மேலே ஏதாச்சும் இந்த நெல்லை எடுக்க சொன்னால் தான் அந்த 2 மூட்டை 3 மூட்டையை நாங்கள் போட முடியும். சம்பா சாகுபடி இது வந்து 140 நாள் கண்டுமல் பண்ணுறது. நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் நட்டு தை 15 தேதிக்கு அறுக்கக்கூடிய அறுவடை. இது மார்கழி கடைசிலேயே மழை பிடிச்சி இப்போ 10 நாள் அறுவடை செய்யறதுக்கு 10 நாள் தான் இருக்குது. அதில் ஃபுல்லாகவே மழை பெஞ்சு சுத்தமாக சாய்ச்சிருச்சு. இதுக்கு மேலே அதை கையாடுறதே ரொம்ப கஷ்டம். மிஷினை எடுத்தவங்களுக்கு கூட கட்டுப்படி ஆகாது. நகை வகையெல்லாம் அடவு வச்சு விவசாயம் பண்ணியிருக்கோம். இதனிடையே பயிர் சேதங்களை அமைச்சர்கள் குழு நேரில் ஆய்வு செய்யும் என்று முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டை அருகே மகிமாலை, உக்கடை உள்ளிட்ட பகுதிகளில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி நேரில் ஆய்வு செய்தார். நெல் மட்டுமில்ல, நிலக்கடலை, அதே மாதிரி உளுந்து எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால மற்ற பயிர்கள் எந்த பயிர்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதை அறிந்து வர சொல்லியிருக்கார்கள். நாளைக்கு மாண்பு முதலமைச்சர் தலைமையில் காலையில் இது சம்பந்தமாக கூட்டம் சென்னையில் நடைபெற கோட்டையில் அந்த நேரத்திலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எவ்வளவு இழப்பீட்டுத் தொகை என்பதை அறிவிப்பார். இதைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை, ராயநல்லூர், கிரக்கலூர், வடகண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு செய்தார். அவரிடம் சேதமடைந்த பயிர்களை எடுத்துக் காட்டி விவசாயிகள் தங்கள் வேதனையை தெரிவித்தனர். இதேபோல் நாராயணமங்கலத்தில் மழையால் ஏற்பட்ட பயிர் சேதம் குறித்து வேளாண் துறை அமைச்சர் AMK பன்னீர்செல்வம் ஆய்வு செய்தார். நெல் அதிகமாக விளைந்திருக்கிறது. நெல்லுடைய கணம் தாங்காமல் அது நீரில் மூழ்கிருக்கிறது. மழை தண்ணி ஒரு சில நாட்களில் தண்ணி வடிந்தால் அது நெல் பாதிப்பு இருக்காது. அது பாதிப்பு நெல் தண்ணீர் வடியாமல் இருக்கிற காரணத்தால் அது பாதிப்பு தன்மை நாங்கள் அறிவிக்கப்பட்டோம். கிட்டத்தட்ட 33% மேல் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்குரிய நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் இங்கே துறையிடம் ஆலோசித்து முதல்வருடன் நாளை தான் அறிக்கையை சமர்ப்பிப்போம். மேலும் நாகப்பட்டினம் மாவட்டம் வடுகச்சேரி, ஆலங்குடி, மூங்கில்குடி, செம்பியன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களில் சுமார் 5000 ஏக்கர் நிலப்பரப்பில் அறுவடைக்கு தயாராக இருந்த சம்பா பயிர்கள் மழை நீரில் மூழ்கி அழுகின. செலவு பண்ண நெல்லை கூட அறுத்து எங்களால் கடன் கட்ட முடியாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். காலம் தவறி பெஞ்ச மழையினால சாஞ்சி கீழே எல்லாம் 5-6 நாள் மழையில் அப்படியே எல்லாம் கம்ப்ளீட்டாக படுத்துட்டு இதை மறுபடியும் அறுக்கணும்னு சொன்னாக்கா மறுபடியும் அது சேதம் தான் வருமே தவிர அது கைக்கு வந்து சேர போறது இல்லை. இதுவரை அதிகாரிகள் வந்து பார்வையிடாத நிலையில் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் திறந்து வைத்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதலை செய்ய வேண்டும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி உத்தரவிட்டுள்ளார். தினமும் 1000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர் பருவம் தவறிய மழையால் விவசாயிகள் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்துள்ளதாக குறிப்பிட்டார். நெல் கொள்முதல் விதிமுறைகளில் தளர்வுகளை அறிவிக்க கோரி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். காவிரி டெல்டா பகுதிகளில் உள்ள பாசன வாய்க்கால்களை துரிதமாக தூர்வாறுதல், மேட்டூர் அணையிலிருந்து முன்கூட்டியே தண்ணீரை திறந்து விடுதல், விவசாயிகளுக்கு குறுவை தொகுப்பு வழங்குதல் போன்று தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளால் நெல் சாகுபடி பரப்பு அதிகரித்து குறுவை பருவத்தில் 4.19 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலத்தில் 16.43 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் சம்பா, நவரை பயிரின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிப்ரவரி மாதத்தில் நெல் அறுவடை செய்ய தயாராகவிருந்த நேரத்தில் துரதிருஷ்டவசமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பெய்த பருவம் தவறிய மழையால் சுமார் 1 லட்சம் ஹெக்டேர் பரப்பிலான பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளதாக கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வயல்களில் தேங்கியுள்ள தண்ணீரை வெளியேற்றி அறுவடை பணியை மீண்டும் தொடங்க தமிழ்நாடு அரசு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக கூறியுள்ள முதலமைச்சர் தொடர்ந்து பலத்த மழை பெய்வதால் அறுவடை செய்யப்பட்ட தானியத்தில் ஈரப்பத அளவு மிக அதிகமாக இருக்கும் என விவசாயிகள் கவலையில் ஆழ்ந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
குறுவை பருவத்தில் பரவலாக்கப்பட்ட கொள்முதல் திட்டத்தின் கீழ் மாநில கொள்முதல் முகமையான தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் வேண்டுகோளின் அடிப்படையில் நெல் கொள்முதலில் ஈரப்பதம் குறித்த விதிமுறைகளை தளர்த்த மத்திய அரசு அனுமதி அளித்ததை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் பருவம் தவறிய மழையின் தற்போதைய சூழ்நிலையில் கொள்முதல் ஈரப்பதத்தில் அதேபோன்ற தளர்வு தேவைப்படுகிறது என்றும் அதன் மூலம் நெல் கொள்முதல் பணிகளை சீராக செய்து முடிக்க இயலும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் 22% வரை ஈரப்பதம் உள்ள நெல்லை விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்ய அனுமதிக்கவும், முதிர்ச்சியடையாத சுருங்கிய நெல்லின் குறைந்தபட்ச வரம்பை 3%லிருந்து 5% வரை தளர்த்தவும் வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். சேதமடைந்த நிறமாறிய மற்றும் முளைத்த நெல்லை 5%லிருந்து 7% வரை தளர்த்தவும் முதலமைச்சர் பிரதமரை கேட்டுக் கொண்டுள்ளார்.